ஹாய் காய்ஸ் எங்களோட எப்போ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நியூ கஸ்டமராக இருந்தால் நீங்கள் ரெஜிஸ்டர் நவ் கொடுங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட நேம், மெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர். இங்கே எந்த மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் பாவிக்கிறீங்களோ இதே விஷயத்த நீங்கள் வெப்சைட்லேயும் கொடுக்க வேண்டி வரும். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லொகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ லொகின் பேஜில் நீங்கள் மெயில் ஐடியும் உங்களுடைய பாஸ்வேர்டையும் நீங்கள் கொடுத்து லொகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான டேஷ்போர்டு வந்து ஷோ பண்ணப்படாது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. ஸோ முதல்ல என்ன பண்ணணும், என்னோடய விஐபி சேனலில் குரூப்பில் ஜாயின் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா என்னோடய கோர்ஸை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம், எங்களோட விஐபி சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட அத்தனை டீட்டெயில்ஸும் இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் பை நவ் பட்டனை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு குரோமுக்கு வந்து ரீடைரக்ஷன் பண்ணிக்கோங்க. ரைட், இங்கே நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் நீங்கள் படிக்க போகிறீங்க, எந்த விஷயம் நாங்கள் உங்களுக்கு லேர்ன் பண்ணி தர போகிறோன்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது. நீங்கள் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. எட்டு கார்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து அது நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து செக் அவுட்டுக்காக போகும். ஸோ ப்ரொசஸ் டு செக் அவுட்டை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இங்கே நீங்கள் யூசர் நேம், என் மெயில் ஐடி, என் பாஸ்வேர்ட், வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் எப்போக்கு எந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதே விஷயத்த நீங்கள் இந்த வெப்சைட்லேயும் சேமாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான டேஷ்போர்ட் வந்து வராது. டேஷ்போர்ட் வரலைன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய உங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. ஸோ ரெண்டுலேயுமே நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. இமெயில் ஐடியும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும் சேமாக வச்சுக்கோங்க. ரைட், இங்கே நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான ப்ராஃபிட்ஸை நீங்கள் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பேங்க் ஐடி வந்து எங்களுக்கு தேவைப்படும். ஸோ உங்களோட பேங்க் நேம் அண்ட் பேங்கோட அக்கௌண்ட் நம்பர், உங்களோட பேர், அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்ரீலங்காவில் இல்லை அப்படின்னா, வெளியே தான் இருக்கீங்க அப்படின்னா யூஎஸ்டிடி அட்ரஸ், யூஎஸ்டிடி TRC20 இந்த அட்ரஸை வந்து நீங்கள் அட்ரஸை எங்களே கொடுத்துக்க முடியும். ரைட், வாட்ஸ்அப் நம்பர் கவனமாக இருங்க, இமெயில் ஐடி சேமாக வச்சுக்கோங்க. ரைட், நீங்கள் யார் மூலம் இதுக்குள்ளே ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் எஃபிலியேட் இன்கமுக்கான ஐடி வந்து கொடுக்க வேண்டி வரும். நீங்கள் டைரெக்டாக வர்றீங்க அப்படின்னா நான் வெப்சைட்லேயே நான் மென்ஷன் பண்ணி வச்சுருப்பேன். அதே விஷயத்தை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓர் நீங்கள் ஆல்ரெடி இருக்கீங்க, ரைட், எஃபிலியேட் வந்து லிங்க் வந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கான ஏர்னிங்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். ரைட், அந்த விஷயத்தை இந்த வெப்சைட்டில் வந்து கொடுக்க வேண்டி வராது. நீங்கள் ஒரு ரெஃபரல் லிங்க் மூலமாக உள்ளே வந்தீங்க அப்படின்னா. ஸோ பேங்க் ஐடி வந்து நீங்கள் கட்டாயம் ப்ரொவைட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணி வைக்க முடியும். 100% வந்து மேனுவல் சிஸ்டம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கான ஓனர்ஷிப்பே நான் தான். ரைட், ஸோ அதனால் நீங்கள் ஒர்க் பண்ண தேவையில்லை, உங்களுக்கான இன்கம் வந்து கிடைக்கும். ஓகே, ரைட். நீங்கள் டைரெக்ட் கஸ்டமர் இருந்தீங்க அப்படின்னா நான் வெப்சைட்டில் மென்ஷன் பண்ண மாதிரி அட்மின் SMC ப்ரோ ட்ரேடர்ஸ் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் ப்ரொசஸுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். டைரெக்ட் கஸ்டமராகவே இருந்தால். நீங்கள் எஃபிலியேட்டில் உள்ளே வர்றீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து காட்டாது. நீங்கள் டைரெக்டாக வந்து உங்களுக்கான ஏர்னிங்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ரைட், இதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ கார்டை வந்து நீங்கள் கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. பர்ச்சேஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு மெயில் வந்து கம்ப்ளீட்டடுக்கான மெயில் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் எங்கே செக் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட மெயில் இன்பாக்ஸில் செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஸ்பேம் ஃபோல்டரில் செக் பண்ணுங்கள். ஸோ ஸ்பேம் ஃபோல்டரில் செக் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு கம்ப்ளீட் மெயில் வந்து வந்திருக்கும். டெலிகிராமில் ஜாயின் பண்ணக்கூடிய லிங்க்கும் வந்திருக்கும். அதை கொடுத்து நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட், கம்ப்ளீட் மெயிலை வந்து கட்டாயமாக ஸ்க்ரீன்ஷாட் அடித்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க. வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்பிளே பண்ணப்படும். எங்களோட லோகோவுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு நீங்கள் கட்டாயமே கம்ப்ளீட் பண்ணக்கூடிய அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அனுப்பணும். அதோட சாம்பிள் தான் இது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரிசீவ் பண்ணும். இதை வந்து கட்டாயம் எங்களுக்கு அனுப்பி வைங்க. அல்லது உங்களோட லீடர் யாரோ அவங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணி வைங்க. ரைட், இதுக்கப்புறம் எப்போக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கானது வந்து பெண்டிங்னு இருக்கும். டேஷ்போர்டில் பெண்டிங் இருக்கும். நீங்கள் எங்களுக்கு அனுப்புனதுக்கப்புறம் அது ஆக்டிவாக சேஞ்ச் ஆகும். ஓகே, ரைட், ஆக்டிவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரெஃபரல் இன்கம் ஒன்று எடுக்கிறதுக்காக நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. ரைட், இப்போ நீங்கள் போய்ட்டு லேர்ன் பண்ணுறது, கோர்ஸை லேர்ன் பண்ணுறதுக்கான விஷயங்களும் உள்ளாடி இருக்கும். ரைட், 44 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்ஸையுமே நீங்கள் 1 by 1 நீங்கள் படிக்கணும். இடையில இருந்து படிச்சுட்டு வர வேண்டாம். தயவு செஞ்சு ஃபஸ்ட்டில் இருந்துவாங்க. அப்போ தான் நாங்கள் கூப்பிட்டு வரக்கூடிய அந்த ரூட் வந்து உங்களுக்கு தெரியும். இங்கே ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங், ரைட், டெரிவேட்டிவ்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு கோர்ஸுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட ஷார்ட் நோட்ஸ் வந்து வெளியால் இருக்கும். ரைட், அதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட அசைன்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த அசைன்மெண்ட்ஸை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட், இப்போ மெயினான சப்ஜெக்ட் என்னென்னா அந்த வீடியோவில் இருக்கக்கூடியது ஃபுல் டீட்டெயில்ஸ், ரைட், ஃபுல் நோட்ஸ், அதுக்கான ப்ராக்டிகல்ஸ், அதுக்கான அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே அந்த வீடியோக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு
அதுலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற நோட்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். அதுக்கான அசைன்மெண்ட்ஸை செய்யுங்க. இந்த மாதிரியே தான் எல்லா வீடியோ சைட்லேயும் இருக்கும். ஸோ ஒவ்வொரு வீடியோக்குள்ளே இருக்கக்கூடிய அசைன்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதை நீங்கள் எங்களுக்கு சென்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான கரெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸுக்கான சர்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ரைட். அப்போ ட்ரேட் பண்ணுறதுக்கான சிக்னல் சர்வீஸும் நாங்கள் கொடுப்போம். நீங்கள் தாராளமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் அஃபிலியேட் மூலமாகவும் நீங்கள் இன்கம் வந்து எடுத்துக்கலாம். ரைட். காப்பி ட்ரேட் மூலமாகவும் நீங்கள் இன்கம் வந்து எடுத்துக்க முடியும். காப்பி ட்ரேடுக்கான அவைலபிலிட்டி நான் எப்போலாம் வந்து அடுத்த அப்டேட்டில் வந்து தருவேன். இப்போதைக்கு என்னோடய அப்டேட் வந்து ப்ளே ஸ்டோரில் போட்டிருக்கேன், வெரிஃபிகேஷனில் இருக்குது. ரைட். ஸோ எப்போ வந்து பப்ளிசிட்டி ஆனதுக்கப்புறம் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் தருவேன். அஃபிலியேட் இன்கமில் வந்து நீங்கள் முதல் 30 பேர் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 10% இன்கம் வந்து டிரெக்டாக உங்களோட அக்கௌண்ட்டுக்கு கிடைக்கும். ரைட். 3 to 3 நாள் அல்லது 5 நாள் வந்து எடுத்துக்கும் அதுக்கான டைம். ஓகே. 30 பேர் ஜாயின் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மொபைல் ஃபோனும் 1 இயருக்கான டேட்டா பிளான்ஸை வந்து ஹச்சோடது வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி தரும். இப்போ நீங்கள் எப்படி ஒரு அஃபிலியேட் இன்கம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரைட். இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டேஷ்போர்டில் ஒரு காப்பி பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களுடைய சர்க்கிளில், உங்களுடைய மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அதை உங்களுடைய கஸ்டமர் வந்து யாராவது கிளிக் பண்ணி அதை வந்து எங்களுடைய வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்களா இருந்தால் அதில் இருந்து 10% இன்கம் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி வரும். ரைட். முதல் 30 பேருக்கு 10% இன்கம் அதில் இருந்து தாண்டிச்சுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு வந்து ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட்டுக்கான பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ரைட். மொபைல் ஃபோனில் இருந்து லேப்டாப்பில் இருந்து எல்லாம் வின் பண்ணக்கூடிய சான்சஸ் வரும். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மெயில் ஐடி அண்டு வாட்ஸ்அப் நம்பர் சேமாக வச்சுக்கோங்க. ஒரு கஸ்டமர் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களா இருந்தால் அஃபிலியேட் மூலமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களா இருந்தால் கட்டாயம் கம்ப்ளீட் பண்ணதுக்கான மெயிலில் ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்களும் வாங்கி எடுத்துக்கோங்க. ஓர்டர் ஐடி அப்போ தான் எங்களுக்கு கிடைக்கும். அப்போ தான் நாங்கள் ஆக்டிவேஷன் பண்ணி விடுவோம். ரைட். என் கூட ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கையில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.